எந்த தகுதியும் இல்லாத புறஜாதியானவர்களையே தேவன் ஏற்றுக்கொண்டபடினாலே எந்த தகுதியும் இல்லாமலேயே யூதர்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை மறுபடியும் என்பதாகும். மறுபடியும் இஸ்ரவேலை தேவன் ரட்சிக்கப் போகிறார். மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்திலே திரும்ப போகிறார்கள் என்று பழைய ஏற்பாடு மிக தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த செய்தியிலே ரோமர் 11 அதிகாரம் 12 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேளாத வரைக்கும் விசுவாசத்திற்குள்ளாக வர முடியாது என்றும், கிருபையும் கிரியையும் 2 வித்தியாசமான செயல்பாடுகளை சொல்கிறது, இவை ஒன்றுக்கொன்று எதிரானது என்றும், ஒரு மனிதன் தேவனை புறக்கணிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே சந்திக்கப்படுவதற்கு அவன் கடினமான ஒரு மனிதனாகி விடுகிறான் என்றும், பந்தி என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 11 அதிகாரம் 13 வசனம் முதல் 32 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே முதற் பலன் என்பது எதை குறிக்கிறது? தேவன் கொடுக்கும் எச்சரிப்பு என்ன? பவுல் ரோமருக்கு கூறும் ரகசியம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா? வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று நாம் ரோமர் 11 அதிகாரம் 13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 11, 13, 14 வசனங்கள். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் ஜனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன், அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய சொந்த ஜனங்களிலும் சிலர் கர்த்தரண்டை மனம் திரும்புவார்கள் என்று நம்புகிறேன் என்கிறார். கொரிந்து சபையாருக்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9:20 யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் என்று கூறியிருக்கிறார். இந்த காரணத்தினாலேயே பவுல் தன்னுடைய தலை சிரைக்கப்படும்படியாக எருசலேமிற்கு சென்றார். எப்படியாவது சிலரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருந்தது. அவர் கிருபைக்கு அடியிலே வாழ்ந்தபடியினாலே அப்படி செய்திருக்கலாமா? கிருபைக்கு கீழே வாழ்வதனாலே அவருக்கு விருப்பமானால் அப்படி அவர் செய்யலாம். கொரிந்து சபையாருக்கு அவர் சொல்லும் பொழுது தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:21 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்திற்குள்ளானவனாய் இருக்கிறேன். முதலாவதாக புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக தன்னுடைய பணியை அவர் முழுமையாக செய்கிறார். அப்படி செய்யும் பொழுதே தன்னுடைய யூத குலத்திலும் சிலரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முற்படுகிறார். இவை எல்லாவற்றிலேயும் பவுல் தனது ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே யூதர்கள் மத்தியிலேயும் புறஜாதியார் மத்தியிலேயும் கர்த்தர் தமது நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பவுல் தன்னை கர்த்தர் அழைத்த இடத்திலே ஒரு திருப்தியோடு இருந்தார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் சபையிலே நீங்கள் ஞாயிறு பள்ளியை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பலாம், அல்லது தனித்தாள் ஊழியத்திலே நீங்கள் ஈடுபட விரும்பலாம், அல்லது ஆஸ்பத்திரிகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து வரும்படியாக ஆண்டவர் உங்களை வழி நடத்தலாம், அல்லது உங்கள் வியாபாரத்தின் மூலமாகவே கூட பலருக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க கர்த்தர் விரும்பலாம், அல்லது உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கொடுக்கிறவர்களாக நீங்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தர் சித்தம் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 11 அதிகாரம் 15 வசனம் பாருங்கள். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. எதிர்காலத்தை எதிர்பார்த்திருப்பது அருமையான ஒன்று.
மிகவும் உன்னதமான நாட்கள் எதிர்காலத்திலே நமக்கு இருக்கிறது. மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எதிர்காலம் இருளானதாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தை ஒரு குழப்பத்திற்குள்ளே ஆக்கிவிட்டான். எனவே அநேகர் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது எதிர்மறையாகவே நினைக்கிறார்களே ஒழிய சிறந்த எதையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அரியணையிலே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சரி செய்ய போகிறார். இன்னும் சிறப்பான காலங்கள் இனிதான் வரப்போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மகிமையான எதிர்காலம் இருக்கிறது. ரோமர் 11:16 மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். எண்ணாம புத்தகம் 15:21 இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் என்று பார்க்கிறோம். இந்த பிசைந்த மாவின் ஒரு பகுதியை கர்த்தருக்கு படைக்கும் பொழுது அதன் முழு பகுதியும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க காணிக்கையாகிறது. முதற் பலன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களின் ஆரம்பத்தையும் அது குறிக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறிக்கிறது. பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லும் பொழுது எந்த ஒழுக்க நெறியின் சிறப்பு தன்மையை குறித்தும் அது சொல்லவில்லை. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதையே அது நினைவுறுத்துகிறது. முதல் கனியானாலும் சரி, முதலாவது பிசைந்து வைத்த அந்த மாவானாலும் சரி, கர்த்தருக்காக பிரித்தெடுத்து வைக்கப்படும் பொழுது முழு அறுவடையுமே கர்த்தருக்கு சொந்தமானது என்று பொருள்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டது போல முழு தேசமும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, முழு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தேவன் செயல்பட்டு முடிக்கவில்லை. ரோமர் 11:17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால். இஸ்ரவேல் தேசத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பயன் பெறுகிறோம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்து அவர்களை சிதற பண்ணியிருந்தாலும் புறஜாதியாராகிய நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தியபடியினாலே அவருடைய சொந்த ஜனங்களோடு நம்மை ஒட்ட வைக்கிறவராயிருக்கிறார். ரோமர் 11:18-19 பாருங்கள். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. ஒலிவ மரமும் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. காட்டு ஒலிவ மரம் இன்றைய திருச்சபையை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற எல்லா காரியத்திற்கும் வேறானது தேவன் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று பிரித்தெடுத்ததிலே அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அந்த வம்சாவளியிலேயே தேவன் உலகத்திற்கு அனுப்பினார். அவரே நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாயிருக்கிறார். ரோமர் 11:20 நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உங்களுடைய சிறப்பான காரியங்களினாலே தேவனுக்கு முன்னாலே நிற்கவில்லை. நீங்கள் ஒரு திருச்சபையின் அங்கமாயிருப்பதினாலேயோ உங்களுடைய சிறந்த வாழ்க்கையினாலேயோ நீங்கள் தேவனுக்கு முன்னாலே நிற்கவில்லை. ஒரே ஒரு அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அவர் முன் நிற்கிறீர்கள். இப்பொழுது பவுல் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், ரோமர் 11:21 சுவாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. தேவனை விட்டு தூரம் போன இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி தப்ப விடவில்லையோ அதைப்போல இன்றைக்கும் திருச்சபையின் அங்கமாயிருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களையும் அவர் தப்ப விடப் போகிறதில்லை. இன்றைக்கும் பல திருச்சபைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 3 நாம் பார்க்கிற லவோதிக்கியா திருச்சபை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட திருச்சபைகள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்லும். டாக்டர் ஜார்ஜ் கில் என்பவர் சொல்லும் பொழுது, நடுவானத்திலே விசுவாசிகளை தேவன் சேர்த்து கொண்ட பிறகும் வருகிற ஓய்வு நாளிலே சில திருச்சபைகள் ஒன்று கூடும். அப்பொழுது அந்த திருச்சபையிலே கூட எல்லாருமே காணப்படுவார்கள். யாருமே இரகசிய வருகையிலே எடுக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு எதிரடையாக பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். தங்களுக்கு முன் ஒரு திறந்த வாசலை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற திருச்சபைகள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்கிறதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையிலே நீங்கள் அங்கமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது காணக்கூடாத விசுவாசிகளின் ஐக்கியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட திருச்சபையே எடுத்துக்கொள்ளப்பட்டு நடுவானில் இயேசுவை சந்திக்கும். அதற்கு பின்னர்தான் மகா உபத்திரவ காலம் பூமியிலே உண்டாகும். இஸ்ரவேல் மக்கள் மீட்டெடுக்கப்படும் பொழுது வரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 11:22 பாருங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இது சற்று கடுமையான வார்த்தைகள்தான். 2 உதாரணங்களை கவனிக்கும்படியாக புறஜாதியாருக்கு அழைப்பு கொடுக்கிறார் பவுல். இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டதை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு கடுமையாய் தண்டிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனிடத்திலே திரும்பிய புறஜாதியானவர்களை தேவன் ஏற்றுக்கொள்வது தேவனுடைய தயவை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். இன்றைக்கும் தேவனுடைய இந்த 2 பக்கங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பாவத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேலே அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மேல் எவ்வளவு கடுமையாய் இருந்தார் என்ற முழு விபரத்தையும் பவுல் அறியவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே எருசலேம் நொறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்த சரித்திரம் பயங்கரமானது. அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய கிருபையிலேயும் நாம் இடறிவிடக்கூடாது. அவருடைய கிருபையே தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்தது. இன்னமும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறது. கடந்த 20 நூற்றாண்டுகளாக திருச்சபையும் இஸ்ரவேலை விட எவ்வளவோ காரியங்களிலே குறையப்பட்டதாகவே காணப்படுகிறது. ரோமர் 11:23 பாருங்கள். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. எந்த தகுதியும் இல்லாத புறஜாதியானவர்களையே தேவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே எந்த தகுதியும் இல்லாமலேயே யூதர்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்திலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை மறுபடியும் என்பதாகும். மறுபடியும் இஸ்ரவேலை தேவன் ரட்சிக்கப் போகிறார். மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்திலே திரும்ப போகிறார்கள் என்று பழைய ஏற்பாடு மிக தெளிவாக சொல்கிறது. உதாரணமாக எரேமியா 23 3 முதல் 8 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் திரும்புவதை குறித்த ஒரு குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனம் அது. சகரியாவும் அதை குறித்து பேசியிருக்கிறார். சகரியா 12 வாசிக்கிறேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். யூத ஜனங்கள் பாவ விமோசனம் பெறும் ஒரு உண்மையான நாள் அது. மனம் திரும்பி தேவனிடத்திலே அவர்கள் வருவார்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்தது போலவே அவர்களையும் அவருடைய அற்புதமான அளவிடப்பட முடியாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ரட்சிப்பார். ரோமர் 11:24 சுபாவத்தின்படி காட்டொலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒலிவு மரத்தை குறித்த ஓமையை தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார். ஒலிவு மரம் இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆபிரகாமே அதன் வேராயிருக்கிறார். சில கிளைகள் வெட்டப்பட்டாகிவிட்டது. தேசமாக தேவன் இப்பொழுது அதை புறக்கணித்து விட்டார். புறஜாதியான மக்களை தேவன் ஒட்ட வைத்து விட்டார். அவர்கள் பழைய ஏற்பாட்டை கை கொண்டதினாலே அல்ல, இஸ்ரவேலரை வெட்டி திருச்சபையை இணைத்து கொண்டு விட்டார். திருச்சபையிலே யூதர்களும் இருக்கிறார்கள், கிரேக்கரும் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக ஆபிரகாமை போல விசுவாசித்தவர்களைத்தான் அவ்வாறு சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்படி காட்டொலிவு மரக்கிளைகளை கூட எடுத்து ஒட்ட வைத்தவர் நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களையும் மீண்டும் ஒட்ட வைப்பார். இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இஸ்ரவேலரை அவர் நிரந்தரமாக தள்ளி போடவில்லை. ரோமர் 11:25 பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு
ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புறஜாதியாருடைய நிறைவு என்பது தேவன் உலகத்திலே திருச்சபையை உண்டாக்குவதிலே ஆரம்பமானது. கவனியங்கள், அப்போஸ்தலர் 15:14. தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. திருச்சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வரைக்கும் இந்த பணி தொடரும். திருச்சபை உலகத்திலே இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலரின் கடின இருதயமும் பார்வையற்ற ஒரு நிலைமையும் தொடரும். இரகசியம் என்ற வார்த்தையை சற்றே கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே அநேக இரகசியங்களை கொண்ட சமயங்கள் இருந்தது. இன்றைக்கு இரகசியம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யப்படுகிற காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் வேத புஸ்தகத்திலே இந்த 2 வகைகளிலேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது ஒரு காலத்திலே மறைத்து வைக்கப்பட்டதும் பின்னர் வெளிப்படுத்தப்பட்டதுமான சத்தியங்களை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இரகசியம் என்று சொல்லப்படுவது புறஜாதியாருடைய நிறைவை கண்டுகொள்ளுதலை குறிக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இது வெளிப்படுத்தப்படவில்லை. ரோமர் 11:26-27 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இங்கே இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பவுல் சொல்லும் பொழுது யூத ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது பொருள் அல்ல. இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டிலேயும் இஸ்ரவேலை ஒரு தேசமாக அவர் மொத்தத்தில் கூறுகிறார். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலேயும் ஒரு சிறு கூட்டம் இஸ்ரவேலரை ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே பவுல் பயன்படுத்தும் மேற்கோள் ஏசாயா 59:20 எடுக்கப்பட்டதாகும். கவனிங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அவனோ அவளோ மீறுதலை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். இப்படி தேவனை நோக்கி திரும்பும் யூத ஜனம் உண்டாயிருக்கும். அப்படி திரும்புகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எனவே மனம் திரும்பும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இங்கே கர்த்தர் கூறுகிறார். எல்லா காலகட்டங்களிலேயும் ஒரு சிறு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறதா இருக்கிறது. எலியாவின் காலத்திலேயும் அப்படி இருந்தது. தாவீதின் காலத்திலேயும் அப்படி இருந்தது. பவுலின் காலத்திலேயும் அப்படி இருந்தது. இன்று நம்முடைய காலத்திலேயும் அப்படி இருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலங்களிலேயும் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. ரோமர் 11:28-29 பாருங்கள். சுசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சுசேஷத்தை பொறுத்தமட்டிலேயும் அவர்கள் பகைஞராய் இருந்தார்கள். ஆனால் தெரிந்தெடுத்தலை குறித்து பார்க்கும் பொழுது பிதாக்களின் நிமித்தமாக அவர்கள் அருமையானவர்களாய் இருக்கிறார்கள். மனிதன் மனம் திரும்பும் முன்னதாகவே தேவனுடைய கிருபையாகிய வெகுமதியும் தேவனுடைய அழைப்பும் வருகிறதாய் இருக்கிறது. இங்கே இதுவரை சொல்லி வந்த சத்தியங்களை ஒரு முடிவுரைக்கு கொண்டு வருகிறார். ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிற 2 எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. 2மே உண்மையாக இருக்கிறது. முதலாவதாக, இஸ்ரவேலர் புறஜாதியாரின் நிமித்தமாக பகைஞராக எண்ணப்பட்டார்கள். எனவே அப்பொழுதுதான் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது. மறுகையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் நிமித்தமாக அவர்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவன் எவனுமே யூத ஜனங்களுக்கு எதிரானவனாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்வியோ அல்லது நம்முடைய தோல்வியோ தேவனுடைய நோக்கத்தை மாற்றி அமைக்காது. இங்கே வரங்கள் என்று சொல்வது இயற்கையான வரங்கள் அல்ல, இது கிருபை வரங்கள். அழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அழைக்கும் அழைப்பு அல்ல, இது தேவனுடைய நித்தியமான ஒரு அழைப்பு. மனம் திரும்பாதிருந்த காலத்திலேயும் அந்த அழைப்பு வருகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனிடத்திலே தேவன் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கவில்லை. தேவனுடைய அழைப்பு மனிதன் பக்கத்திலே எந்த செயலாற்றலையும் எதிர்பார்க்கவில்லை. இன்று பலர் நினைக்கிறார்கள், மனம் திரும்ப வேண்டுமென்றால் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மனிதன் கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் கண்ணீருக்கும் ரட்சிப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை.
கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கும் விசுவாசமே உங்களை ரட்சிக்கிறது. விசுவாசம் கூட நீங்கள் செய்த ஒரு நல்ல கிரியையாக எடுக்கப்படுகிறதில்லை. ரட்சிக்கும் கிறிஸ்துவே துதிக்கப்பட வேண்டியவர். நீங்கள் அவரை பற்றி பிடித்து கொள்ள உங்களுடைய விசுவாசம் உதவி செய்கிறது, அவ்வளவுதான். ரோமர் 11 30-31 வசனங்களை பாருங்கள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். கவனித்தீர்களா? பவுல் புறஜாதியாருக்கு எழுதி கொண்டிருக்கிறார். ரோம் நகரிலே இருந்த திருச்சபையிலே அங்கத்தினராய் இருந்ததிலே அநேகர் யூதர் அல்லாதவர்களாகவே இருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே அநேக புறஜாதியான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுல் புறஜாதியான விசுவாசிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில் உண்டான வேறுபாட்டை தெளிவுபடுத்துகிறார். கடந்த முன்னான நாட்களிலே புறஜாதியானவர்கள் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது ஒரு கூட்டம் புறஜாதியான மக்கள் தேவனிடத்திலே கிருபை பெற்றுவிட்டார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலேயே இஸ்ரவேல் ஒரு தேசமாக முன்னொரு காலத்திலே தேவனை நம்பி இருந்தது. இப்பொழுது அந்த விசுவாசம் உள்ளதாக இல்லை. தேவன் எப்படி யூதர்களையும் யூதரல்லாதவர்களையும் ரட்சிக்கிறார் என்ற கொள்கையை விவரிக்கிறார். அது இரக்கத்தின் மூலமாகவே. புறஜாதியானவர்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பித்தது போல இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவர் இரக்கத்தை காண்பிக்கப் போகிறார். ரோமர் 11:32 எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். யூதர்களும் யூதரல்லாதவர்களும் ஒன்று போலவே தேவனுக்கு விரோதமாக கடின கழுத்துள்ளவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களாக, அவிசுவாசிகளாக இருந்தார்கள். இதனாலே கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். அது நம்முடைய செயல் அல்ல, அது தேவனுடைய ஈவு. இதைத்தான் எபேசியர் 2:8-9 வசனங்களிலேயும் சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசியாத காலகட்டத்திலே தேவன் அவர்களை புறக்கணித்துவிட்டு யூதரல்லாத எண்ணற்ற மக்களை தம் பக்கமாக இழுத்து கொண்டார். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்ன நிறமுள்ளவர்களாக இருந்தாலும், என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரிடத்திலே கிட்டிச் சேருகிறவர்களை அவர் ரட்சிக்கிறார். நித்தியமான அழிவிலிருந்து ரட்சிக்கிறார். பழைய பாவ பாரத்திலிருந்து ரட்சிக்கிறார். புதிய ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இறுதியிலே நித்தியமாய் அவரோடு வாழும் சிலாக்கியத்தையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே அவரண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, யூதர்களை நீர் ஒரு காலத்திலே தெரிந்தெடுத்திருந்தாலும் அவர்கள் உம்மை விட்டு தூரம் போன பொழுது யூதர் அல்லாத எங்களையும் உம்முடைய அன்பின் கரத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள சித்தமானதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேலே இரக்கம் காட்டியது போல யூதர்களையும் நீர் ஒரு நாளிலே சேர்த்து கொள்ள போறீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்திலே உலகத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த சத்தியங்களை உணர முடியாதவர்களாக யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய இருதய கதவுகளை திறக்க, உம்முடைய இரட்சிப்பின் மகத்துவமான செய்தியை புரிந்து கொள்ள கிருபை செய்யும். இன்றைக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் உறுதியும் கொடுத்து அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாரமாயிருக்க நீரே அருள் புரியும். அனுதினமும் உம்மை தேடவும், உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சிக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்டது என்ன? மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எதிர்காலமானது இருளானதாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தை ஒரு குழப்பத்திற்குள்ளாக்கி விட்டான். ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அதற்கு வேறாக இருக்கிறார். பாவத்திற்கு விரோதமாகவும்
கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எவருமே யூத ஜனங்களுக்கு எதிரானவராக இருக்க முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16